இந்தியாவில் ஜனவரி 2ங்கிறப்ப தான் கனடாவில் ஜனவரி 1. இங்கே எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குமா, இந்த மாதிரி வீட்டிலலாம் லைட் ஒர்க்கிங்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு காமனான இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். 5 மாதம் ரொம்ப குளிர் இருக்கும். அதில் நவம்பர் மார்ச்சில் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்னோவும் இருக்கும். மைனஸில் போயிட்டுருக்கும் டெம்பரேச்சர். அது ஜனவரியில் டபுள் டிஜிட்டில் மைனஸில் போயிட்டுருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்னோ இல்லை, ஆனால் டபுள் டிஜிட்டில் டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஒரு நல்லதுன்னா, ஸ்னோ இருந்துச்சுன்னா இந்த ரோடு, காரு, இந்த ஃபுட்பாத்து எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் பனி வழுக்கவும் செய்யும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குளிர் மட்டும்தான் இருக்கும். ஸ்னோ இல்லைன்னா அது ஒரு பெனிஃபிட்டு. இது பாருங்கள், ஸ்னோ இருக்குது. -17 போயிட்டுருக்குது நைட்டு 8:15. இதுவே நைட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக -20 வரைக்கும் போகும். இது நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ, ஃபுல்லாக பால்கனி ஃபுல்லாக ஸ்னோ கட்டி கிடக்குது. பாருங்கள், பறச்சு போட்டிருக்குது. ஒரே பனி புயல், அதனால் பறச்சு போட்டு வச்சுருக்குது. அதனால் நிறைய இடத்துல பவர் இல்லை. மரத்தில் ஃபுல்லாக பனியாக இருக்குது. 2 நாள் இதே மாதிரி ரொம்ப ஸ்னோ இருந்துச்சு. அதனால் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஃபுல்லாகவே ஸ்னோ, ரோடெல்லாம் பாருங்கள் ஸ்னோவாக இருக்குது. அதனால் பனியை பாருங்கள் அங்கங்கே அள்ளி போட்டு குமிச்சு வச்சுருக்குறாங்க. நைட் பாருங்கள், ஒருத்தங்க எப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், கார் எடுக்கிறக்காக. இந்த காரை ரிவர்ஸ் எடுக்கவே முடியாது, அவ்வளோ பனி பின்னாடி இருக்குது. இது ஃபுல்லாக அள்ளி போட்டால் தான் காரை வெளியிலேயே எடுக்க முடியும். அது இல்லாமல் காரில் மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பனி கொட்டி கிடக்குது. எல்லாமே தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறக்கே 1 மணி நேரம் ஆயிரும். கார் ஸ்டார்ட் பண்ணி விட்டாவே அது அதே காமிக்கும் 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆனால் தான் அது ரெடியாகும் போகிறக்கு. அதனால் பனி அப்போல்லாம் காரே இருந்தாலும் ஜாலியெல்லாம் போக முடியாது. பாருங்கள், ரோடு ஃபுல்லாக எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். லாபி ஃபுல்லாக ஸ்னோ. இது கரையவே கரையாது. மழை பெஞ்சால் மட்டும்தான் கரையும், இல்லைனா அப்படியே இருக்க வேண்டிதான். 2 நாள் லீவுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், பஸ்ஸு மேலே ஃபுல்லாக ஸ்னோ. வேறு வழி இல்லை, ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். 2 நாள் ஆல்ரெடி சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாள் லீவ் ஆயிடுச்சு. புதன்கிழமை ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பாருங்கள், மணி 7:30 ஆகுது. 7:33 ஆச்சு. -13 இருக்குது. இந்த பனியிலையும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.